நான் கெட்டவன் தான்ப்பா, வைரஸ் எதுவும் வந்துட போகுது, ஹேக் ஏதாவது பண்ணிட போகிறாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. அது வந்துட்டு தவறு. இந்த டிவைஸில் வந்துட்டு நீ இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கேட்குறதுக்கு கூகுள் யார்? நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த மாதிரி க்ளோஸ் சோர்ஸாக ஆயிட்டு வருது அப்படின்ட்டு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எஸ், லெட் மீ எக்ஸ்பிளைன். இப்போ ரீசெண்டாக நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப வந்துட்டு ஆண்ட்ராய்டு கம்ப்ளீட்லி க்ளோஸ் சோர்ஸ் ஆகல, பட் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் சோர்ஸ் ஆகிட்டு இருக்கோ அப்படின்ற மாதிரி. இதை நான் மட்டும் சொல்லலை, நிறைய கிரியேட்டர்ஸ் லைக் லூயிஸ் ராஸ்மேனும் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தா, ஆண்ட்ராய்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அதோட ஓப்பன் சோர்ஸ் தனத்தை இழக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சும்மா வந்துட்டு நீங்கள் ஆப்பிள் கன்னிங்கிறதுனால ஆண்ட்ராய்டு வெறுக்காதீங்க ப்ரோ அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி லெட் மீ சே ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். ஒரு 1 month முன்னாடி ஆண்ட்ராய்டு கான்ட்ரவர்ஷியலில் ரிலீஸ் பண்ண விஷயத்தை ஈவன் நம்ம ரீலாக கூட போட்டிருப்போம். என்னது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சைட் லோடிங் ஆஃப் ஆப்ஸை வந்துட்டு நாட் என்டையர்லி பேன், பட் அதை வந்துட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்துட்டு நானுமே ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பேன். ஈவன் ஒரு சிலர் வந்துட்டு ஜஸ்டிஃபையும் பண்ணுவாங்க. என்னென்னா, அது செக்யூரிட்டிக்காக பண்ணுறாங்க ப்ரோ, அது வந்துட்டு வேறு எந்த ஆப், மலேசியஸ் ஆப்பெல்லாம் வந்துட்டு டவுன்லோட் ஆகிடக்கூடாது, சைட் லோட் பண்ணிடக்கூடாது அப்படின்றது வந்துட்டு சொல்லுவாங்க. பட் எனக்கு இந்த சைட் லோடிங் அப்படின்ற வார்த்தையிலேயே பிரச்சனை வருது. சே ஃபார் எக்ஸாம்பிள், இது என்ன, ஒரு ஃபோன், ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன், ஓகேவா? ஒரு ஃபேஸ் வேல்யூவில் பார்த்தா இது ஒரு கம்ப்யூட்டர். இப்போ எனக்கு ஒரு லேப்டாப்பில் இருக்க மாதிரியே ரேம் இருக்குது, கிராஃபிக்ஸ் ப்ராசஸர் தனியாக இருக்குது, அது மாதிரி பேட்ரி இருக்குது, டிஸ்பிளே இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு ஒரு பேசிக்கான ஒரு கம்ப்யூட்டரோட உருவாக்கம் தான் வந்துட்டு இந்த ஃபோன். நான் கம்ப்யூட்டரில் போயிட்டு சரி எனக்கு டாவின்சி ரிசால்வ் இன்ஸ்டால் பண்ணணும், எனக்கு விண்டோஸ் ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணணுன்ட்டு பிடிக்கல. ஸோ நான் டைரெக்டாக டாவின்சி ரிசால்வ் வெப்சைட்டுக்குள்ளே போவேன், அதில் போய்ட்டு டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணு. இது நம்ம கம்ப்யூட்டரில் நடக்குது. இதே விஷயத்தை நான் சப்போஸ் ஆண்ட்ராய்டில் ஒரு ஆப், சே ஃபார் எக்ஸாம்பிள் டிஜேவிக்கு அந்த ரிமோட்டில் கனெக்ட் பண்ணுற ஆப் ஒன்று இருக்குது, அது டிஜே ஃப்ளை ஆப் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தா அந்த ஆப் மோஸ்ட்லி அவைலபிளாக இருக்காது. ஸோ அவங்க வெப்சைட்டுக்கு போயிட்டு டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ இது 1008 கேள்வி கேட்கும். இது வந்துட்டு அன்ட்ரஸ்டட் சோர்சஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்களா அப்படி இப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்னா, நம்ம ஆப்வியஸ்லி இன்ஸ்டால்னு கொடுத்தா இன்ஸ்டால் ஆகும், நான் பாட்டுக்கு அந்த ஆப்பை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பட் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூகுள் ரிலீஸ் பண்ண அந்த ரிலீஸ் நோட்ஸ் படி என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சைட்லோட் பண்ணுற ஆப்போட டெவலப்பரோட ஒரு சர்டிஃபிகேட் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு ஐடி அவங்களோட கூகுள் ப்ளே சர்வீசஸோட வெரிஃபை ஆகிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்துட்டு பேசிக்லி நோ டிஃப்ரென்ஸ். நான் வந்துட்டு ஆப் ஸ்டோரில், அதாவது கூகுள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணாலும் சரி, நான் வெளியே வந்துட்டு டவுன்லோட் பண்ணாலும் சரி, எனக்கு பேசிக்கலி ரெண்டுமே ஒரே விஷயம் தான். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிலர் மாடிஃபைடு அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அது வந்துட்டு தவறு. யூடியூப்காக என்னென்னலாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது சொல்கிறோம் பாருங்க. ஆப்வியஸ்லி அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்துட்டு ஒரிஜினல் டெவலப்பர் கிட்ட இருக்க அந்த ட்ரஸ்ட் சர்டிஃபிகேட்டோ அந்த லைசன்சஸோ வந்துட்டு இருக்காது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்துட்டு அது பிளாக் பண்ணும். சரி, இந்த இடத்துல வந்துட்டு மக்கள் 2 விதமாக பிரிவாங்க. ஆமாம் ப்ரோ, இப்போ சப்போஸ் யாராவது மாடிஃபைடு ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணாங்கன்னா அது வந்துட்டு அந்த டெவலப்பருக்கு லாஸ் ஆகுது. அதே மாதிரி செக்யூரிட்டி இஷ்யூஸும் வருது இல்லையா, நமக்கு வந்துட்டு வைரஸ் எதுவும் வந்துட போகுது, ஹேக் ஏதாவது பண்ணிட போகிறாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இன்னொரு சைடு, த ரீசனபிள் சைடு, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஏன் டிவைஸ், நான் காசு கொடுத்து வாங்கின டிவைஸ், இந்த ஒரு டிவைஸுக்கு நான் 40,000 ரூபாய் கட்டி வாங்கியிருக்கேன், இதில் என்ன இன்ஸ்டால் பண்ணணும், இதில் நான் என்ன அப்ளிகேஷன்ஸ் ரன் பண்ணணும், இந்த டிவைஸை நான் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் தான் முடிவு பண்ணணும். இந்த டிவைஸில் வந்துட்டு நீ இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது, நீ இந்த டிவைஸில் இந்த விஷயத்தை இன்ஸ்டால் பண்ணணும்னா என்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்ட்டு கேட்கறதுக்கு கூகுள் யாரு? பிகாஸ் இது என்னோட டிவைஸ். 1000 தான் இதுலேயே வந்துட்டு ஆண்ட்ராய்டு ரன் ஆனாலும் ஆண்ட்ராய்டு இஸ் அ ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் கூகுள் சர்வீசஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் எதை இன்ஸ்டால் பண்ணால் கூகுளுக்கு என்ன? இது வந்துட்டு கண்டிப்பாக எனக்கு ஒரு கடுப்பான விஷயம் அப்படின்ட்டு தான் சொல்லுவேன். நீங்கள் என்ன இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஆப்வியஸ்லி இது வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்லைட்டாக தப்பாக சொன்னால் கூட வந்துட்டு கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக போகக்கூடிய டாபிக் தான் இது. பட் ஹோப்ஃபுல்லி நான் இதை ஓரளவுக்கு கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன். எனிவே, நம்ம எதுக்கு இந்த கதையெல்லாம் பேசணும்? சைட் லோடிங் அப்படின்றது வந்துட்டு பேசிக்கலி இன்ஸ்டாலேஷன் ஆஃப் அப்ளிகேஷன். நான் வந்துட்டு இதை சைட் லோடிங் அப்படின்ட்டு இவங்க சொல்கிறதே வந்துட்டு உங்களை சைக்காலஜிக்கலி ஐயோ இது வந்துட்டு ஒரு தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பின்பத்தை க்ரியேட் பண்ணிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பழம் தான். அவன் என்ன பண்ணான்னா, அவன் வந்துட்டு நீ ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். நீ வந்துட்டு ஒரு டிவைஸ் வாங்கினா அதுக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆப் ஸ்டோர் மட்டும்தான் இருக்கும்,
அங்கேருந்து தான் நீ டவுன்லோட் பண்ணணும், வெளியே இருந்து ஏதாவது டவுன்லோடும் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி வச்சுருக்கான். ஆப்வியஸ்லி ஃபேஸ் வேல்யூவில் நம்ம எதுவும் டவுன்லோட் பண்ண முடியாது. பட் நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்த என்னுடைய பழைய ஆப்பிள் டிவைசஸ்லாம் தேர்ட் பார்ட்டி ஆப் ஸ்டோர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அந்த தேர்ட் பார்ட்டி ஆப் ஸ்டோர்லேருந்து அந்த போக்கிமான் கோக்கு ட்ரெய்னர் இருக்கும். அதே மாதிரி இதில் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்க்கெலாம் இந்த சாண்ட் பாக்ஸு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே நான் ஐஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணி யூஸும் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பண்ண முடியாதுன்னு இல்லை, பட் இப்படி நம்ம மூக்க தொடுறதுக்கு பதிலாக எடுத்தாலே சுற்றி மூக்க தொடுற மாதிரி நம்ம பண்ணணும். அதுதான் வந்துட்டு ஆப்பிளுக்கும் ஆண்ட்ராய்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. ஆப்பிள் என்னென்னா வந்துட்டு நான் கெட்டவன் தான்ப்பா, கலப்படமான நல்லவனாக இருக்கிறத விட சுத்தமான கெட்டவனாக இருந்துட்டு அப்படின்ற மாதிரி அவன் இது பண்ணுவான். ஆமாம், நீங்கள் வந்துட்டு எதுவும் இது பண்ண முடியாது, ஏன்னா உங்கள் ப்ரைவசிக்கு இது நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். பட் கூகுள் எப்படின்னா நான் நல்லவன் நான் நல்லவன் நான் நல்லவன் அப்படின்ட்டு ஆண்ட்ராய்டை விற்று இதில் வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்து நடுநடுவில் அவனோட பாலிசியை சேஞ்ச் பண்ணி இல்லைங்க நீங்கள் சைட் லோடிங் மட்டும் பண்ண முடியாது அப்படின்ட்டு இப்போ சொல்லுவான். அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் இந்தந்த இதெல்லாம் தான் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண முடியும், இந்த இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்லுவான். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் கஸ்டம் ரோம்லாம் பண்ண முடியாது, பண்ணிங்கன்னா உங்கள் டிவைஸு இதாகிடும், லாக் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஒரு டைமுக்கு மேலே உங்கள் டிவைஸை வந்துட்டு நீங்கள் லிட்ரலி ஒரு 40,000 50,000 1,00,000 கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஏன்னா அந்த டிவைஸில் என்ன பண்ணும் அப்படின்றத அவன் தான் முடிவு பண்ணுறான்னா அப்போ அவன் தான் ஓனர். நம்ம வந்துட்டு பேசிக்கலியே சப்ஸ்கிரைபர் இல்லைன்னா ஒரு ரெண்ட் பண்ணுற ரெண்டலில் இருக்க ஒரு மனிதர் மாதிரி தான் நம்ம இருப்போம். ஐயா எவ்வளோ வன்மா. அதே மாதிரி இந்த கஸ்டம் ராம் அப்படின்றது ஒரு காலத்தில் ரொம்ப பரவலாக பேசப்பட்ட ஒரு டாப்பிக்காக இருந்துச்சு. கஸ்டம் ராமுங்கிறது நிறைய அந்த 2013 2012 அந்த காலகட்டத்தில் ரொம்ப பரவலாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் இந்த லீனியேஜ் ஓஎஸ் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் இந்த நிறைய ஓஎஸ் பேர் ஞாபகம் இருந்துச்சு, எல்லாம் மறந்துருச்சு அந்த காலத்தில் பண்ணது. இப்போ கஸ்டமைசேஷன் நிறைய பண்ணுறதுக்கு வந்துட்டு கஸ்டம் ராம் போடுவாங்க, அந்த கிளாக் இதெல்லாம் மாற்றுறதுக்கு. அந்த டைமில் அவ்வளோ கஸ்டமைசேஷன்லாம் கிடையாது, பட் அந்த கஸ்டம் ராம் போட்டால் நீங்கள் வந்துட்டு நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் கஸ்டம் ராம்ஸ் வந்துட்டு ரொம்ப பரவலாகவே யூஸ் செய்யப்பட்டுட்டு இருந்துச்சு. அப்போல்லாம் ரொம்பவே சிம்பிள். பூட் லோடர் அன்லாக் பண்ணுவோம், கூகுள் ஸ்கின் போட்ட அந்த ஆண்ட்ராய்டை வந்துட்டு நம்ம தூக்கி போடுவோம், வெளியேருந்து ஒரு ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணுவோம், நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ண ஆரம்பிப்போம், அவ்வளோதான். அப்படி இல்லையா அந்த க்ளீன் இன்ஸ்டால் ஆஃப் ஆண்ட்ராய்டு, இந்த ஆண்ட்ராய்டு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்டில் இருந்தெல்லாம் வந்துட்டு நம்ம அந்த கஸ்டம் ராம்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி இது பண்ணுவோம். XDA அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ XDA அப்படின்றதுலலாம் வந்துட்டு நம்ம கஸ்டம் ராம்ஸ் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த மாதிரிலாம் நிறையவே இருந்துச்சு. பட் இப்போ வந்துட்டு இப்போன்னு இல்லை, இது கொஞ்சம் காலமாகவே வர்றது. இது எனக்கு வந்துட்டு என்னென்னா எனக்கு ஒரு மாதிரி கிரே ஏரியா மாதிரி தான் இருக்குது. ஏன்னா என் டிவைஸில் நான் என்ன வேணால் ராமு ஓஎஸ் என்ன வேணால் போட்டு யூஸ் பண்ணலாம்ல, அது எப்படி வாரண்டி வாய்டாக்கப்படும் அப்படின்றது எனக்கு புரியல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என் லேப்டாப் ஒன்று வச்சுருக்கேன், ASUS ROG லேப்டாப்பு. அதில் நான் விண்டோஸ் இதுதான் போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் நினச்சா இப்போ அந்த விண்டோஸை தூக்கிட்டு லினக்ஸ் போட்டு நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லையா மேக்ஓஎஸ் கூட முடிஞ்சால் போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் என்ன தான் ஓஎஸ் போட்டு நான் இது பண்ணாலும் எனக்கு சர்வீஸ் அப்படிங்கிறது இருக்கும், வாரண்ட்டி அப்படின்றதும் வந்துட்டு கூட இருக்குமா வாரண்ட்டி இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் நம்ம கஸ்டம் ராம் வந்துட்டு ஆண்ட்ராய்டில் இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு பேசிக்காக வாரண்ட்டி போயிடும். அது காலகாலமாக இருந்தது தான் வாரண்ட்டி போயிடும். பட் நான் கஸ்டம் ராம் போட்டு யூஸ் பண்ணுறதே எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. எனக்கு ஒரு இந்த ஓஎஸ் நான் யூஸ் பண்ணுறப்ப எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குப்பா, இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸில் நான் யூஸ் பண்ணுறப்ப கம்ஃபர்டபுளாக இருக்குப்பா அப்படின்றதுக்காக தான். பட் இந்த இடத்துலையே வந்துட்டு நீங்கள் முக்கால்வாசி கேம்ஸ்லாம் ஒர்க் ஆகாது, எந்த ஒரு பேமெண்ட் ஆப்பும் ஒர்க் ஆகாது, எந்த ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சரும் ஒர்க் ஆகாது, எதுவுமே ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கேட்க தோணுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அந்த ஆண்ட்ராய்டு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்லேருந்தே அந்த ஃபோன் டயலரும் மெசேஜிங் ஆப்பும் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டம் ராம் பண்ணுறவங்க அவங்க அதை வேறு இன்னும் எக்ஸ்ட்ராவாக வேலை போட்டு அது டெவலப் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது இல்லையா. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக ஒரு விஷயத்தை எடுக்க மாட்டுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு உங்களுக்கு இன்கன்வீனியன்ட் ஆக்கி அது ஒரு டைமில் ஆப்பிள் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நாங்கள் வந்துட்டு நிறைய டெக் என்தூசியஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஷுட் பி லைக் ஆப்பிள் அப்படின்ற மாதிரி, லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த சப்போர்ட்டாக இருக்கட்டும், சாஃப்ட்வேர் சப்போர்ட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த வீடியோ கேமரா பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன்லாம் வந்துட்டு ஆப்பிளில் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஆப்டிமைசேஷன் விஷயங்கள் எல்லாம் இருக்கட்டும். ஏன் நான் ஆப்டிமைசேஷன் சொல்கிறேன்னு ஜஸ்டிஃபை பண்ணிடுறேன். ஏன்னா ஒரு
3000 mAh பேட்டரியில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் சிப்செட்ஸ் லைக் டாப் 3க்குள்ளே இருக்க ஒரு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் சிப்செட்ஸை வச்சு அண்டர் 4000 mAh பேட்டரிக்குள்ளே வந்துட்டு இந்த அளவுக்கு அவன் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுதுன்னா அதே மாதிரி பேட்டரி லைஃப்பும் அந்தளவுக்கு தாங்குது அப்படின்றப்ப வந்துட்டு ஆப்டிமைசேஷன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இது வந்துட்டு எது கூட போட்டி போடுதுன்னா ஆன் பேப்பரில் 7000 mAh 6000 mAh 5000 mAh பேட்டரி இருக்க டிவைசஸ் கூட போட்டி போடுது. ஸோ ஆப்வியஸ்லி ஆப்டிமைசேஷன் இருந்தால் தான் உங்களுக்கு பேட்டரி கன்சப்ஷனும் வந்துட்டு கொஞ்சம் லீனியண்ட்டாக இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு பேட்டரி கன்சப்ஷனும் அதனால் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் நான் பேசணும்னு நினச்சேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆண்ட்ராய்டுமே வந்துட்டு அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் கொண்டு வரதை பார்த்தா இவன் ஆப்பிள் மாதிரியே மாற்றிடுவானோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆண்ட்ராய்டு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் வந்துட்டு அது என்ன நிலமையில் இருக்குன்னு தெரில. அவங்களும் வந்துட்டு அந்தளவுக்கு அப்டேட்ஸும் விடுறதில்ல, லைக் அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட்ஸும் விடுறதில்ல. இதுக்கு முன்னாடி நல்ல பட்டுன்னு ரிலீஸ் ஆக அப்டேட்ஸ் விட்டுட்ருப்பாங்க. இப்போ ஏதோ கடமைக்கு சரி இருக்குது ஆண்ட்ராய்டு ஓப்பன் சோர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு அப்டேட்ஸ் அப்படின்ற மாதிரி விட்டுட்ருக்காங்களோ என்னன்ட்டு எனக்கு புரியல. இவன் வந்துட்டு இவனை மாதிரி ஆகக்கூடாது, இவனை அழிக்கிறதுக்காக வந்தவன் தான் இவன். இப்போ யூ பிகேம் த சோல் திங் தட் யூ ஸ்வோர் டு டிஸ்ட்ராய் அப்படின்ற மாதிரி இவனை மாதிரி மாறிட்டு இருக்கிறது எனக்கு பர்சனலி அவ்வளோ பிடிக்கல. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ரைட்டா? ஐ ஹோப் திஸ் வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவ். வீடியோன்னு சொல்ல முடியாது, ரேண்ட்னு சொல்லலாம். ஸோ எனிவே இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு என்னோடய சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள், ரைட்டா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன போய்